பாஸ் கட்சியின் தலைமைக்கான தேர்தலில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட மாட்டார்கள் என்று பாஸ் கட்சியின் தேர்தல் குழு அறிவித்துள்ளது. நடப்பு தலைவரான தான்ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங், நடப்பு துணைத் தலைவரான டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் ஆகிய இருவரும் அவர்கள் பதவியில் தொடர்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு பாஸ் கட்சியின் தலைமையின் முடிவு என்றாலும் பாஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களும் இந்த முடிவை ஏற்பார்கள் என்று பாஸ் கட்சி தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது. பாஸ் கட்சியின் 3 உதவித் தலைவர்கள் பதவிக்கு 4 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நடப்பு உதவித் தலைவர்களான டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஷம்சூரி முக்தார், டத்தோ இட்ரிஸ் அமாட், டத்தோ முகமது அமார் அப்துல்லா ஆகியோருடன் புதிய உதவித் தலைவர் வேட்பாளராக கெடா மந்திரி பெசார் டத்துஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் தேசிய உச்சமன்ற உறுப்பினர் பதவிக்கு 38 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். பில்லானில் இருந்து பெட்டாலிங் ஜெயா வரையிலான LRT 3 பாதை இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பாடுகளை தொடங்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட மாதம் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் 3ஆம் காலாண்டின் இறுதிக்குள் பாதை திறக்க திட்டமிடப்பட்டிருந்ததாக அந்தோனி லோக் கூறினார். ஆனால் சோதனை தேவைகள் சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். ஆண்டு இறுதிக்குள் LRT 3 பாதை செயல்பாட்டுக்கு வரும் என்பதை உறுதி செய்வதில் தாம் உறுதியாக இருப்பதாக போக்குவரத்து அமைச்சகத்தின் மாதாந்திர கூட்டத்திற்கு பிறகு ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறினார். இந்த ஆண்டு போக்குவரத்து அமைச்சகத்திற்கான 2 முக்கிய மைல் கற்களில் இதுவும் ஒன்று என்று அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்குள் பள்ளிகளை கட்டுவதிலும் பழுது பார்ப்பதிலும் அரசாங்கம் சாதனை படைத்துள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் 2023ஆம் ஆண்டு முதல் 1177 பாழடைந்த பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இது பள்ளி உள்கட்டமைப்பில் ஒரு வரலாற்று அளவிலான சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஜூன் மாத நிலவரப்படி அரசாங்கம் நாடு முழுவதும் 102 புதிய பள்ளிகளை கட்டியுள்ளது மற்றும் 1177 பள்ளிகளை மேம்படுத்தியுள்ளது. இவை 12.5 பில்லியன் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். இதில் 749 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன என்று 13வது மலேசிய திட்ட தீர்மானத்தை தாக்கல் செய்யும் போது அவர் இதனை தெரிவித்தார். விமர்சனங்கள் இருந்த போதிலும் மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை சாதனை எண்ணிக்கை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். பெண்டாங் கம்போங் புக்கிட் தோக் சோமில் இன்று பறவைகளை பிடிக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கம்போங் ஹூஜூங் கத்துனை சேர்ந்த சாருல் நிசாம் ரம்லி எனும் 53 வயது சம்பந்தப்பட்ட நபர் பொதுமக்களில் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெண்டாங் காவல்துறை தலைவர் ரோஜி அபு ஹசான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் உடல் கடுமையான தீ காயங்களுடன் அசையாமல் கிடப்பதை கண்ட ஒரு வழிப்போக்கரிடம் இருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. விசாரணையில் எந்த தவறும் நிகழ்ந்ததற்கான அறிகுறி எதுவும் இல்லை என்று தெரிய வந்ததாக அவர் கூறினார். பறவைகளை பிடிக்க பயன்படுத்தப்படும் மாற்றி அமைக்கப்பட்ட கம்பம் உயர் மின்னழுத்த மின் கேபிளில் சிக்கிக் கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் மோட்டார் சைக்கிள் அருகில் காணப்பட்டதாக ரோஜி அபு ஹசான் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உடல் பிரேத பரிசோதனைக்காக அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. மலேசியாவில் அடித்தள வேலைகள் செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் மிகப்பெரிய ஆதாரமாக வங்காளதேசம் உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 4,46,000க்கும் மேற்பட்ட வங்காளதேசிகள் சட்டப்பூர்வமாக நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோல் இஸ்மாயில் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று நோயை தொடர்ந்து எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் 2022ஆம் ஆண்டில் 49,353 வங்காளதேச தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைந்ததாக அவர் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு தளர்வு திட்டத்தின் கீழ் இந்த எண்ணிக்கை 2023இல் 3,97,548 உயர்ந்தது. இது தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் தொழில்களுக்கான பணியமர்த்தல் செயல்முறையை விரைவுபடுத்தவும் எளிமைப்படுத்தவும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று அவர் கூறினார். இந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி குடிநுழைவு துறை 8,03,332 செயலில் உள்ள தற்காலிக வேலை வாய்ப்புக்காக
வங்காளதேச வருகை அனுமதி வைத்திருப்பவர்களை பதிவு செய்துள்ளதாக சைஃபுடீன் கூறினார். இது மலேசியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களில் 37 விழுக்காட்டை குறிக்கிறது. 2022ஆம் ஆண்டில் மொத்தம் 20,331 வங்காளதேச தொழிலாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். மேலும் 2023ஆம் ஆண்டில் 23,065 பேர் திருப்பி அனுப்பப்பட்டனர் என்று நாடாளுமன்றத்தில் அவர் நாட்டில் உள்ள வங்காளதேசியர்களின் எண்ணிக்கை குறித்து கேட்ட பாசிர் கூடாங் பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீமுக்கு எழுத்துப்பூர்வ பதிலில் இதனை தெரிவித்தார். கூடுதலாக 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் வங்காளதேச நாட்டினர் தங்கள் பாஸ்களை காலாவதியாக வைத்திருந்தது தொடர்பாக 790 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக நம்ப வைக்கப்பட்ட ஆசிரியை ஒருவர் குற்றத்திலிருந்து விடுபட 2,65,000 ரிங்கிட் தொகையை செலுத்தி ஏமாந்துள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் தேசிய பல்லூடக ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் போல் பேசி தம்மை அழைத்து தாம் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய ஒரு சில பண பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்டிருப்பதால் விசாரணை தொகையாக 2,65,000 ரிங்கிட் பணத்தை செலுத்தும்படி வலியுறுத்தியதாகவும், தம்மிடம் எந்த ஒரு சேமிப்பும் இல்லாததால் வங்கியில் இருந்து கடன் பெற்று அந்த தொகையை செலுத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட 35 வயது ஆசிரியை குவாந்தான் மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்கிலிருந்து கடந்த ஜூலை மாதம் 21 பண பரிவர்த்தனைகள் மூலமாக 2,65,000 ரிங்கிட் தொகை குறிப்பிட்ட வெளிநாட்டு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருப்பதாக குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் அஜாரி அபு சமா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 35 வயது ஆசிரியை மோசடி கும்பலால் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்ததும் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வங்கிக் கணக்கில் இருந்து பரிவர்த்தனை செய்யப்பட்ட தொகையை மீட்கும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக அஷாரி அபு ஷமா கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.